அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே நான் பேசுகிறதுக்கும் இங்கே டேரெக்டாக நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இன்றைக்குள்ள வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அது போக குக்கிங் டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் வேலைகளை நம்ம இப்படிலாம் செஞ்சால் நமக்கு உண்டான நேரங்களில் நம்ம ஒதுக்கலாம் அப்படின்றத பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மன வருத்தத்தோடையும் சின்ன கோபத்தோடையும் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மோட்டிவேஷனே இல்லாத பெண்கள், தன்னம்பிக்கை இல்லாத பெண்களை பற்றி சொல்லணும். என்னென்னா, உங்களுக்கான பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு பண்ணியிருந்தேன் இல்லையா? அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்னென்னா, சிஸ்டர் நான் சாகணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க? நமக்கு கஷ்டம், அதாவது ஒரு சிலருக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம். கஷ்டம் இல்லாத மனுஷனே கண்டிப்பாக கிடையாது. பிறந்துட்டோனாலே கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். காலம் அதுக்கு பதில் சொல்லணும்னு நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா, இந்த யூடியூப்பில் இந்த அளவுக்கு நான் பேசுகிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூபுக்கு வரதுக்கு கூட எனக்கு எங்கள் வீட்டில் சப்போர்ட்டு கூட கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் இந்த யூடியூப்குள்ளே நான் வந்தேன். என்னோடய பசங்க மட்டும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அவங்க ஒரு 8th படிக்கிற குழந்தையும் ஒரு 9th படிக்கிற குழந்தையும். அப்போ நான் யூடியூப் போன வருஷம் போடும்போதுனா 2 பேரும் 7th 8th படிக்கிற குழந்தைங்க தான். அப்படி பார்த்தா அந்த சின்ன பிள்ளைங்க கொடுத்த ஒரு சின்ன தன்னம்பிக்கையை வச்சுட்டு தான் நான் இந்த யூடியூப்குள்ளே வந்தனே தவிர்த்து, என் கணவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, என் சித்தப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, என் கூட பிறந்தவங்க பண்ணுவாங்கன்னு யாரையுமே நான் எதிர்பார்க்கல. நீங்கள் நினைக்கலாம் யூடியூப் தானே இதில் என்னன்னு, அப்படி கிடையாது. இப்போ கணவர் வராங்கன்னா அவங்களுக்கு நான் சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டை பார்க்குறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், கடைக்கு போகிறதா இருக்கட்டும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். நார்மலாக நம்ம வீட்டு வேலைகளே நமக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாதப்போ, நான் யூடியூப்புன்னு அதுக்கு தனியாக வேலை செஞ்சு, அதுக்குன்னு ஒரு கண்டென்ட் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோடய பாடியும் மைண்டும் எப்படி சொல்கிறது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், அடுத்து என்ன வேலை பார்க்கலாம், எப்படி வீடியோ எடுக்கலாம். நைட்டு தூங்கும்போது கூட யோசிச்சுக்கிட்டே தான் தூங்குவேன், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின்னு வர ஆரம்பிக்கும். அதுவுமே ரொம்ப சிவியராக பேக் பெயின் இருக்கும். கை உளைச்சல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கை வலி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோலம் போடும்போதெல்லாம் நிறைய தடவை கோலமாவெல்லாம் அப்படியே நான் கோலம் போட்டு எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே கோலம் அதில் கொட்டிடும். கோலமாவு அதில் கொட்டிடும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கொட்டி போயிருக்கு, கீழே விழுந்திருக்கேன் ஒரு 4-5 தடவை இந்த கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஈரத்தில் காலை வச்சுட்டு விழுந்திருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ்லேயே நிறைய தடவைலாம் விழுந்திருக்கேன். அதோடு எழுந்திரிச்சு தான் வீடியோ எடுப்பேன். இவ்வளவு ஏன் உங்கள் கூட இவ்வளோ நேரம் நேரில் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் அதை நேரில் நீங்கள் பார்க்குறதுக்கும் என்னோடய வாய்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. இது ஃபுல்லாக மைக்கில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நான் பேசினேன். கடைசியில் பார்த்தா ரெக்கார்டே ஆகலை, சார்ஜ் காலியாகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சகோதரி நான் சாகணும், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க, என் கணவருக்கு நான் 2வது மனைவி, என் கணவர் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு அடிக்கிறாரு, நானும் என் பிள்ளைங்களும் சாக போகிறோம் சிஸ்டர்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, இது முட்டாள்தனமான ஒரு எண்ணம். ஏன்னா எந்த இடமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சொல்கிறேன், நமக்கு நம்ம மட்டும்தான் காவல். உதாரணத்துக்கு கணவர் காவலாக இருப்பாங்களா, மனைவி காவலாக இருப்பாங்களா, இல்லை பிள்ளைங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களா, பெற்றோர் பாதுகாப்பாக இருப்பாங்களா, நம்ம மற்றவங்க துணை மூலியமாக இந்த உலகத்துக்கு வரமே தவிர்த்து நமக்கு நம்ம மட்டும்தான் காவல் அப்படின்றத தீர்க்கமாக நினச்சிக்கோங்க. நமக்குள்ளே தான் இறைவன் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. இறைவன் வேறு எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்காங்க, நம்மளோட எண்ணத்தில் தான் இருக்காங்க இல்லையா. நம்ம எண்ணம் எவ்வளோக்கு எவ்வளோ மேம்படுதோ அந்தளவுக்கு இறைவன் இருக்காங்க. பொறாமை குணம், தேவையற்ற குணம் அங்கே இருக்கா, கண்டிப்பாக அங்கே இறைவன் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். 2 விஷயம்தான், நம்ம எண்ணோட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட ஓட்டமும் இருக்குன்றத தீர்மானிச்சுக்கோங்க. சரி வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துடலாம்.
நிறைய வேலைகள் இருக்குது சிஸ்டர், எனக்கு இருக்கிற வேலையே சரியாக இருக்குது, பிரம்ம முகூர்த்தத்துக்கெலாம் எந்திரிக்க நேரம் இல்லை, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? சின்ன சின்ன டிப்ஸை, சின்ன சின்ன கிச்சன் ஒர்க்கோ இல்லை வேலைகளை நம்ம வந்து யூனிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளோட வேலைகள் எளிமையாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சமையல் பண்ணும்போது ஒரு பெரிய கடாயில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பொரியல் செஞ்சாலும் சரி, இல்லை 1/2 கிலோ செஞ்சாலும் சரி, ஒரு 1.25 கிலோ சைஸ் அளவுக்கு இருக்கிற கடாயை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த பெரிய கடாயாக இருக்கும்போது சுற்றி நம்ம பொரியல் பண்ணும்போது அந்த காய்கள் நல்லா சுருள வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய கடாயாக தான் எடுத்து செய்வேன். அதே மாதிரி கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருசாக எடுக்கணும், நமக்கு ரொம்ப சின்னதாக எடுக்கணும் அப்படின்னு நினச்ச காலம்லாம் போயிடுச்சு. ஒரு மொத்தத்துக்கு 2 கடாய் தான் வச்சுருக்கேன். அந்த 2 கடாயில் தான் கெஸ்ட்டு வந்தாலும் அதில் தான் சமைப்பேன், நம்ம வீட்டுக்கு செஞ்சாலும் அதில் தான் சமைப்பேன். சமையல் முடித்த கையோட க்ளீனிங் டிப்ஸ் பார்த்துடலாமா? நான் சமையல் பண்ண கையோடு டிஐஒய் லிக்விடு வேணும் அப்படின்னா அதெல்லாம் அப்போயே ரெடி பண்ணிடுவேன். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிஐஒய் லிக்விடு ரொம்ப வேறு ஒன்றும் அது இதுன்னெலாம் நான்லாம் போட்டு செய்ய மாட்டேன். ஒரு கப் அளவுக்கு வினிகர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அவ்வளோதான் போட்டுக்கிருவேன். வேறு வந்து இந்த டிஷ்வாஷிங் லிக்விடு இப்படி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். டிஷ்வாஷிங் லிக்விட் நம்ம சேர்க்குறனால நிறைய நுரைச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அப்படி நுரைச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளால் துடைக்க முடியாது. ஒரு 2-3 கிளாத் தேவைப்படுற மாதிரி இருக்கும், திருப்பி துடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈவனாக வந்து அந்த நம்ம கிளாஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணால் எப்படி ஒரு ஈவனாக இருக்குது, அந்த மாதிரி ஈவனாக இருக்காது. ஒரு மாதிரி நம்ம என்ன தான் துடைச்சிட்டு பார்த்தாலுமே மறுபடியுமே ஏதோ மங்கலாக இருக்கிற மாதிரி ஒரு பிளர்ராக தெரியும். அதனால் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி துடைக்கிறேன். டெய்லியுமே இதை தான் செய்வேன். என்னென்னா வீக்லி ஒன்ஸ் இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, வினிகர், பேக்கிங் சோடா, வேறு எதுவுமே, லெமன் சால்ட்டு முதல்ல யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா லெமன் சால்ட் வந்து ரொம்ப பிசுக்கு பிடிச்சி ரொம்ப எடுக்கவே முடியாத பிசுக்குக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம இந்த கிரானைட்லலாம் யூஸ் பண்ணும்போது அது தேய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரானைட்டோட அந்த ஷைனிங் குவாலிட்டியுமே போயிடும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கிச்சன் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். சும்மா வீடியோவுக்கு ஒரு டெமோவுக்கு காட்டலான்றதுக்காக தான் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஷார்ட் வீடியோவில் அதை எடுத்துட்டேன், இதில் வந்து காட்ட முடியாது. ஏன்னா திருப்பி அதவே காட்ட முடியலன்றதுனால. ஏன்னா ஷார்ட் வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுப்போம், லாங் வீடியோவுக்கு ஸ்லாண்டிங்காக ஃபோனை வச்சு எடுப்போம் இல்லையா? அதனால் 2 தடவை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு டிப் என்னென்னா, இப்போ நம்ம பெரிய கடாய் பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரங்களாக தெரிகிறதுக்கான ரீசனே இந்த பெரிய கடாய்கள், பெரிய சட்டி தான். அதை கையோடு உங்களால் முடியும் அப்படின்னா 2 பாத்திரங்கள் சேர வாஷ் பண்ணிடலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை சிஸ்டர், சமைக்கிற அவசரத்தில் இதுக்கெலாம் நேரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம், ஒவ்வொரு கடாய்க்கு 2 நிமிஷம் இல்லை, மொத்தத்துக்கே 2 நிமிஷம். இந்த பெரிய பாத்திரங்களில் அதே மாதிரி இந்த மசாலா ஒட்டி இருக்கும் இல்லையா, மசாலா ஒட்டி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை சாப்பாடு ஒட்டி இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த பெரிய பாத்திரங்களை ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க பளிச்சுன்னு ஆகிடும். நான்லாம் டீ பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்க போடும்போதே ஒரு ஸ்க்ரப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா சம்டைம் எல்லா டைமுமே அட் அ டைமில் நமக்கு விளக்குறதுக்கு நேரம் இருக்காது இல்லையா? கடகடன் சமையல் பண்ணுவோம். அந்த நேரத்தில் டைம் கிடச்சிச்சின்னா டக்குன்னு எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். அப்படி கழுவுறதுக்கு நேரம் இல்லாத பட்சத்தில் அப்படியே ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு தேய்ச்சி விட்டுருவேன். ரொம்ப நேரம் ஆகாது. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 பெரிய பாத்திரங்கள் தான் இருக்குது, ஆனால் சிங்க் ஃபுல்லாக டம்ப் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெரிய பாத்திரங்கள், மிக்ஸி ஜார், இதெல்லாமே கையோடு கழுவுறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். நிறைய பாத்திரங்கள் சேர்றதை பார்த்தாலே ஒரு டென்ஷன் ஆகும், இவ்வளோ பாத்திரத்தை விளக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி நம்ம ஏதாவது குக்கிங் பண்ணோன்னா குக்கிங் பண்ண கையோடு வாஷ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த கடாயை சுற்றி ஒட்டி இருக்கிற அந்த பிசுக்கு எல்லாமே வந்து உடனே கழுவும் போது சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த க்ரீன் சட்னியை நம்ம பன்னீர் கிரேவி, அதே மாதிரி சிக்கன், மட்டன், இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லி, புதினா கிடைக்காத பட்சத்தில் கூட இந்த க்ரீன் சட்னி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி, 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 5 பல் இஞ்சி, 5 பல் முந்திரி,
1 ஸ்பூன் சோம்பு, 1/2 எலுமிச்சம்பழம், 2 கிராம்பு, 3 ஏலக்காய், தேவைக்கு ஏற்ப உப்பு கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த கீரை கட் பண்ணும்போது ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, கீரையை அலசி தான் கட் பண்ணணும்னு. கீரையை அலசி கட் பண்ணோன்னா இப்படி தான் கையில் ஒட்டிக்கிட்டே வரும். நம்மளால் ஃப்ரீயாக கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். எப்பயுமே கீரையை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அலசும்போது அந்த தண்டில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளோட முட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு வெளியே வந்துடும், அடியில் தங்கிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி, இந்த புதினா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினாவை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி, இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்த்து அரைச்சாலும் ஓகே, தனியாக அரைச்சாலும் ஓகே. அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 லெமன் ஜூஸை லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த க்ரீன் சட்னியில் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் காமிக்கலை. தக்காளி பழம் எதுக்குன்னா இன்னுமே கொஞ்சம் லைட்டான இனிப்பும் கொஞ்சம் புளிப்பு சுவையும் கொடுக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேனலில் என்னென்ன தொக்கு வெரைட்டிலாம் யூஸ் பண்ணலாம், அதாவது ப்ரீ பிளானிங் பண்ணணும், அது ஹெல்த்தியாகவும் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுக்குறேன். டைம் மேனேஜ் எப்படி பண்ணுறீங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க, அதை பற்றியுமே கொடுக்குறேன். அது போக ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, இந்த வேலைகளை எப்படி நீங்கள் ஹெல்ப்பர் இல்லாமல் செய்கிறீங்க, இது எங்களுக்கு காட்டுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய வீடியோஸ் நான் க்ளீனிங் பற்றி, பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றிலாம் காமிச்சிருக்கேன். நீங்களுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சகோதரிகள்லாம் என்ன சொன்னீங்கன்னா, யூடியூப்பை எப்படி நாங்கள் ரன் பண்ணுறது, எப்படி வியூவர்ஸ் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய இதுக்காக வீடியோஸ்லாம் நிறைய, அதாவது கிரியேட்டர்ஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. யூடியூப் எப்படி நீங்கள் ரன் பண்ணணும், இந்த மாதிரி மானிட்டைசேஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நான்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் என்னோடய சேனலை ரன் பண்ணேன். இன்னொரு விஷயம், அதுக்காக ஒரு அளவுக்கு பார்க்கலாம். சும்மா நம்ம மற்ற வீடியோஸே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு வீடியோ போடுறதுக்கு நேரம் இருக்காது. உங்களுக்குன்னு இவ்வளோ நேரத்தை, ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் யூடியூபுக்கு அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணணும். உங்கள் நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும். இல்லை எனக்கு 3 மணி நேரம் தான் செலவு பண்ண முடியும்னா 3 மணி நேரம் ஒதுக்கணும். இன்னொரு விஷயம், கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும். இப்போ நம்ம சேனல்லையுமே நான் நேரம் தவறுறத எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். காலையில் 11:30 அப்படி இல்லையா 1 மணிக்கு என்னோடய வீடியோ வரணும், ராஜி சிஸ்டர் வீடியோ இந்த டைமிங்க்கு வரணும்னு நீங்களே ரெடியாக ஃபோன் எடுக்கிற அளவுக்கு வீடியோ கொடுக்கணுங்கிறதா என்னோட நோக்கம். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும்னு ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணலைனாலுமே டெய்லி இந்த டெய்லி இத்தனை வீடியோ கொடுக்கணும், இல்லை ஒரு வீடியோவாவது டெய்லி கொடுக்கணுன்றதை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்பாத்தி மாவுலாம் பிணையிறோம்ல, பிணைஞ்ச கையோட வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கையோடு ஊறப்பட்டு கழுவிட்டிங்கன்னா சீக்கிரமே வேலை முடியும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்லேயோ இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ சப்பாத்தி தேய்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்டர் டாப்பில் வச்சு டைரெக்டாக தேய்ப்போம். அப்படி இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து, இதை ஒரு டெமோவாக தான் நான் காட்டுறேன், ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது சைட்லெல்லாம் சிந்தக்கூடிய அந்த மாவெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர்லேயே கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் எப்படி சொல்கிற, கம்போஸ்ட் பின்னில் போட்டாலும் சரி, குப்பையில் போட்டாலும் சரி, நம்ம கிச்சன் க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நிறைய சிஸ்டர்ஸ் இன்றைக்கு வரைக்கும் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா நம்மளோட பழைய துணியை வச்சு தான் கிச்சன் துடைப்பீங்க. அது தப்பு இல்லை, நானுமே அதே தான் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு 2-3 நாளே பார்த்திங்கன்னா அந்த துணி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை வரும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி காய போட்டு வச்சாலுமே இன்னொன்று நீட்டாக க்ளீன் ஆகாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த சால்ட் வாட்டரோட அந்த ஸ்டெயின் ஃபுல்லாகவே அந்த நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா 5 கிளாத்து 200 ரூபா, 5 கிளாத்து 300 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் இருந்தால் நான் கொடுக்குறேன், நீங்கள் டேக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்படி இருக்கும்போது நமக்கு கைக்குமே வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறனால க்ளீன் பண்ணணுன்ற ஒரு எண்ணமுமே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, வாஷ் பேசினை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டெய்லி ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப்பரை எடுத்துகிட்டு அதில் லிக்விட் ஹேண்ட் வாஷோ இல்லை பேஸ்ட் இருக்குன்னா
இல்லைனாலும் அந்த பேஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துட்டு, நீங்க அத டெய்லி ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி அத ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வாஷ் பேசின் சுத்தமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம, ஆ ரொம்ப ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இன்னொன்னு நம்ம ஹேண்ட் வாஷ்ல வாஷ் பேசின கிளீன் பண்ணும்போது, ஒரு வாசனை நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப டூத் பேஸ்ட்டில் நம்ம கிளீன் பண்ணா கூட அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா இருக்காது. பட் ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறமா இந்த சோப் லிக்விடு இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ஏன்னா வாஷ் பேசின்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்ல ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியா கேஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படின்னா ட்ரைனேஜ் எல்லாம் கொடுத்துருப்போம்ல, அந்த காவான்னு சொல்லுவோம்ல, காவாக்கி கனெக்ட் ஆகுற அந்த பைப் வழியா பார்த்தீங்கன்னா, இது மேலோட்டமாக இருக்கிறனால சர்ருன்னு மேலே ஏறி வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி டெய்லி வாஷ் பண்ணிட்டாலும் இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லு இருக்காது. இது இன்னும் வந்து ஹைஜீனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு, அதில் ஒரு கற்பூரம் போட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை டெய்லி ஊற்றி விட்டுட்டிங்கனாலுமே நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து எல்லோ வித் இந்த ஆஷ் கலரில் வரும். இல்லைன்னா கலர் கலராகவும் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 டவலாவது கையில் ரெடியாக வச்சுருப்பேன். ஆனால் 20 டவலுமே யூஸ் பண்ண மாட்டேன். 2 டவலு அது பழசாகி அது வேணான்னு தூக்கி போடுற வரைக்கும் அந்த 2 டவலை யூஸ் பண்ணுவேன். அந்த 2 டவல் கிச்சனுக்கு, அதே மாதிரி ஹால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டவலு, பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 டவலு, பூஜை ரூமுக்கு 2 டவல்னு தனித்தனியாக வச்சுருப்பேன். அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான பிரார்த்தனைகள் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சொல்லப்போனால் அந்த சகோதரி கமெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு தூக்கமே கிடையாது. மறுநாள் ஃபுல்லாகவே எனக்கு ஒரே அப்செட்டாக இருந்துச்சு. இனிமேல் இந்த பிரார்த்தனைகள் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம் கூட வந்துச்சு. அப்படியே பண்ணாலும் எதுக்காக நம்ம வெளிப்படுத்தணுன்ற ஒரு எண்ணமும் வந்துச்சு. வீட்டில் கூட ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணி எதுக்காக இவ்வளோ செய்யணும் அப்படின்லாம் கேட்டாங்க. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இறைவன் படைச்சிட்டார் என்னைய. என்னோட ஆயுட்காலம் முழுக்க மற்றவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம், நான் எனக்கு 10 விஷயம் செய்கிறேன்னா அதில் ஒரு விஷயமாவது மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து செய்வேன். ஆனால் அதை வீடியோவில் காட்டலாமா வேணாமா அப்படிங்கிறதுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாது. நான் வெளியில் போகக்கூடிய ஒரு வேலைகள் இருக்குது. அதனால் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களோட பிரார்த்தனைகளை நிச்சயமாக என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் நடத்தி கொடுப்பேங்கிறத விட இறைவன்ட்டு அந்த பிரார்த்தனைகளை வச்சுருவேன். ஆனால் அதை காட்டுறதும் காட்டாததும் இறைவன் கையிலேயே தான் இருக்குது. என்னால் அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. பிரெயினும் பாடியும் ரெண்டுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. வீட்டையும் பார்த்து நம்ம இதெல்லாம் எதுக்குங்க செய்கிறீங்க, அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வெளியில் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன, லைக் போட போகிறீங்களா, ஷேர் பண்ண போகிறீங்களா, ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் இந்த மாதிரி சேனல்ஸ், மோட்டிவேஷனான சேனல்ஸ்லாம் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். என்னை பார்த்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் வளரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த அக்காவுக்கு இந்த அளவுக்கு இவங்க வந்திருக்காங்க, ஒரு வருஷத்தில் இவ்வளோ கேப்பில் வந்திருக்காங்க, அப்போ நம்மளுமே போடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.